கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பானுமதி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரை தொடர்ந்து ஒரு பதற்றமா இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா அந்த திருப்பரங்குன்ற விவகாரம் பாஜகவினர் ஒரு புறம் மத கலவரம் தூண்டுவதற்கான பல்வேறு செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்த சூழல்ல தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. வழக்கமாக 100 ஆண்டுகளாக ஏற்றப்படக்கூடிய அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றிருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர் மதுரையில் என்டிஏ கூட்டணி மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு வருவதற்கு முன்பாகவே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் நான் தரிசனம் செய்ய போறேன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இது மீண்டும் தற்போது மதுரை அரசியல பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்க ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி மேடம் பார்ப்பீங்க? பிரதமர் தேர்தல் சமயத்துல அடிக்கடி தமிழ்நாடு வருவதும், தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்காக பல சலுகைகள் செய்வனும் உத்தரவாதம் அளிப்பதும் நாம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேர்தல் சமயத்துல வருவாரு. அவர் இங்க மதுரைக்கு வர்றது, திருப்பரங்குன்றத்துக்கு குறிப்பா வரேன்னு சொல்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம கருத்து என்னன்னா, மதுரையில நிறைய கோயில் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் பெரிய கோயில், அழகர் கோயில், அங்க எல்லா சாமியையும் தரிசனம் பண்ணலாம். 18ஆம் படி கருப்புல இருந்து முருகன் கோயில்ல இருந்து எல்லாரையும் தரிசனம் பண்ணலாம். அவர் குறிப்பா திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுக்கிறார். திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே தொடர்ச்சியான பதட்டமான சூழல் இருக்கு. அந்த சூழலை பத்தி நம்ம இப்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் திருப்பரங்குன்றம் வராருங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டிலையும் நிறைய கோவில்கள் இருக்கு. ஆனா திருப்பரங்குன்றத்துல தான் சிக்கந்தர் தர்கா இருக்கு. அதனால அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. நீங்க பாரதிய ஜனதா கட்சி RSSோட அரசியல் அடிப்படை என்னன்னா, இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு அரசியல் இதை அவங்க கொண்டு போறாங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு போகும்போது இந்துத்துவத்தை தனியா பிரிச்சு இந்து மக்களுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்றது தான் அவங்களுடைய நோக்கம். இது பக்தி மயமானதோ மதம் சம்பந்தப்பட்டதோ, இது ஒரு அரசியல், மதம் சார்ந்த அரசியல் தான் அது. இன்றைக்கு அவர் இங்க வராரு, மதுரைக்கு வராரு. 2 விஷயம். ஒன்று எய்ம்ஸ் மக்களுக்காக ஒரு மருத்துவமனை. அது 2018 அறிவிச்சு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அங்கே எந்த மருத்துவம் எதுவும் யாருக்கும் பார்க்கல. அவுட் பேஷண்ட் கூட இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. 7 வருஷம் கழிச்சு அதை தொடங்குறாரு. 2018 எய்ம்ஸ் அறிவிச்சதுக்கான காரணம் 2019 தேர்தல். ஓகே. இப்பவும் அடுத்த தேர்தல் இருக்கு, அதனால கட்டடம் திறந்து வைக்க வராரு. இன்னொன்று இந்த திருப்பரங்குன்றம் கோவில். இது 2 தான். ஒன்று மக்களுக்கானது, இன்னொன்று மதத்துக்கானது அப்படின்னு காட்ட விரும்புகிறாங்க. இதை 2ஐயும் விடுவோம். மதுரையில் என்ன பிரச்சனை மக்களுக்கு என்ன தேவை? மதுரை மட்டும் இல்லை, மதுரைக்கு தெற்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கிய நகரங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு பின்தங்கிய நகரமாக தான் இருக்குது. இங்கே 120 கிலோமீட்டரில் திருச்சி இருக்கு. திருச்சியை பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட நிறுவனங்கள், துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கு, HAPPன்னு ஒரு தொழிற்சாலை இருக்கு, ரயில்வே பணிமனை இருக்கு, BHEL இருக்கு, அதை தொடர்ந்து நிறைய சிறு நிறுவனங்கள் இருக்கு, நிறைய தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு அப்படின்னு நிறைய வேலைவாய்ப்பு தரக்கூடிய நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க மத்திய அரசு. மதுரையில் என்ன இருக்கு? அது இல்லாமல் நீங்கள் திருச்சி பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்கள், IIM இருக்கு, NIT இருக்கு, BIM இருக்கு, மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரி ஒன்று இருக்கு. இப்படி நீங்கள் கல்வி நிறுவனங்களும் அங்கே நிறைய இருக்கு, தொழிற்சாலைகள் இருக்கு. அப்போ அந்த அந்த நகரம் திருச்சிங்கிறது மதுரை அளவுக்கான ஒரு பெரிய நகரம்லாம் இல்லை, சிறிய நகரம்னாலும் வளர்ந்துருக்கு, வளர்ச்சியை நோக்கி போகுது. ஆனால் மதுரை வளர்ச்சியை நோக்கி போகலை. இங்கு மதுரையில் ஒரு பெரிய தொழிற்சாலையோ மத்திய அரசோட தொழிற்சாலையோ எதுவுமே இல்லை. மக்கள் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம். இப்போ சமீபத்தில் 2004 தொடங்கின உயர்நீதிமன்றம், நீங்கள் திருச்சி கூட சர்வதேச விமான நிலையம் பெரிய அளவுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. நீங்கள் மதுரை விமான நிலையம் கூட சர்வதேச ஒரு விமான நிலையமாக விரிவாக்கமும் எதுவுமே செய்யலை. மெட்ரோ அறிவிச்சாங்க. மெட்ரோ அறிவித்ததுக்கும் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சென்ற பட்ஜெட்டில் பணம் கொடுத்து அறிவிக்கலை. அப்போ மதுரையில் எந்த வளர்ச்சி திட்டங்களுக்குமே கவனம் செலுத்தாமல் நான் திருப்பரங்குன்றத்துக்கு தான்
நான் சாமி கும்பிட வரேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது திரு மோடி அவர்கள் மக்கள் அரசுக்கான ஒரு பிரதம மந்திரியா அல்ல மதத்திற்கான தலைவரா? இல்ல அவரு ஒரு இந்து அந்த இதுதான் அடிப்படையில் இல்ல இல்ல இவர் வந்து மக்களுக்கான ஒரு அரசு, பாராளுமன்ற ஜனநாயக அரசு, அதுக்கு பாரத பிரதமரா இருக்காரு. அவர் அந்த அடிப்படையில மதுரைக்கு வராரா அப்படின்னா மக்களுடைய வளர்ச்சி திட்டங்கள்ல வளர்ச்சி இதுல வந்து கவனம் செலுத்தணும். ஆனா குறிப்பா திருப்பரங்குன்றத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது அது ஒரு மத தலைவராக தான் அதை நம்ம பார்க்க முடியுது. அவரை இந்து மதத்தை சார்ந்த ஒரு மத தலைவர் ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு வந்து அது அங்கதான் வந்து கும்பிடுவேங்கிறது, நீங்க ஒரு தர்காவையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏற்கனவே வந்து ஒரு பதட்டமான சூழல் இருக்கிற இடத்துல வர்றதுங்கிறது ஒரு அரசனுடைய ஒரு ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனுடைய பாரத பிரதமர் அவர் வரல. அதான் என்ன என்னோட திட்டத்தோட கருத்து. வராங்கன்னு நினைக்கிறீங்க மேடம்? என்ன சொல்றீங்க? என்ன திட்டத்தோட வராங்க அப்ப? அதாவது நீங்க இந்த ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டு 100 வருஷம் ஆச்சு. 100 வருடத்துல ஆர்எஸ்எஸோட வளர்ச்சியே என்னன்னா, நீங்க தொடர்ச்சியான கலவரம், அதை ஒட்டி தான் ஆர்எஸ்எஸோட வளர்ச்சியே வரும். அதுபோல பாரதிய ஜனதா கட்சி தொடங்கப்பட்டுமே கலவரங்களை ஒட்டி தான் அரசியல் வளர்ச்சியும் அவங்களுக்கு வந்தது. அது அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வுலேருந்து நீங்க பார்க்கலாம். நிறைய குண்டு வெடிப்புகள், பாபர் மசூதி இடிப்பு, இது தொடர்ச்சி. அப்ப இது ஒரு கலவரத்தை வந்து பின்னணியில வச்சுக்கிட்டு தான் இதனுடைய அரசியல் வளர்ச்சி. அந்த கலவரமும் சிறுபான்மையினருக்கு எதிரான கலவரம், குறிப்பா முஸ்லிம்கள், அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கலவரத்தையும் வச்சுதான் உங்களுடைய வளர்ச்சியே. இந்தியாவில் இந்துக்கள் தான் பெரும்பான்மையினர் அப்படிங்கிறதால சிறுபான்மையினருக்கு எதிராக பெரும்பான்மையினர் ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காகவே கலவரத்தை வச்சுதான் உங்க அரசியல் பயணமே. அப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கலவரம் ஏற்படுத்தணும். அதுல மதுரையில இப்படி ஒரு இடம், முருகன் கடவுள் இருக்கு, தர்கா இருக்கு, ஒரே மலை, இங்க ஒரு கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கி, அயோத்தியில எப்படி அவங்க திட்டமிட்டு உருவாக்கின அங்க இருக்கக்கூடிய வட இந்திய மாநிலங்களை எல்லாத்தையும் நாங்கள் இந்துக்கு சார்பானவர்கள்னு சொல்லி அரசியல் ரீதியாக அவங்க பயணிச்சு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்களோ, அது மாதிரியே தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா ஒரு அடையாளமான ஒரு கலவரம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற திட்டத்துல தான் அதை உருவாக்குனாங்க. இப்போ அந்த திட்டத்துல ஒவ்வொரு கட்டமா வந்து ஒரு பதட்டமான சூழல் மதுரை இருந்து, இப்ப இருக்கிற மதுரை மக்களுக்கு திருப்பரங்குன்றம் மட்டுமா பிரச்சனை? நான் சொன்னது மாதிரி இங்க வளர்ச்சி திட்டமே இல்லாம இந்த மக்கள் இருக்காங்களே, இதுல ஏதாவது கவனம் செலுத்திருப்பாங்களா? அல்லது மதுரையில வந்து வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரதுக்காக பட்ஜெட்ல பணம் அறிவிச்சிருப்பாரா? அல்லது இங்க இதுக்கு செலவிடுங்கன்னு சொல்லி பணம் அறிவிச்சிருப்பாங்களா? இந்த எய்ம்ஸே உண்மையான அக்கறையாக இருந்தா இந்த 7 வருஷ காலத்துக்கு பிறகுதான் இப்ப ஒரு கட்டணம் திறக்கணுமா? கட்டணம் தாங்க திறக்க போறாங்க. இது முழுமையா செயல்பட அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்துடும் நான் நினைக்கிறேன். இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும். ஏன்னா இது இப்பதான் வந்து முதல் கட்டமாக இந்த தேர்தலால் தான் அதுவும் வருது. ஒருவேளை இப்ப மாநில தேர்தல் இல்லைன்னு வச்சுங்க, இந்த கட்டட திறப்பே நடக்குமாங்கிறது உத்தரவாதம் இல்லை. ஒரே ஒரு லாபம் தாங்க இதுல. இந்த 2018 எய்ம்ஸ் அறிவிச்ச பிறகு 2 தேர்தல் வந்தாச்சு. ஒன்று 2019 பாராளுமன்ற தேர்தல், அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல். இது ரெண்டுலையும் வந்து ஒரு செங்கக்கல்லை வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப செங்கக்கல்லை போட்டுடலாம், இந்த படத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கட்டடத்தை திறந்திருக்காங்க ஆனா அது செயல்படலைன்னு பிரச்சாரம் பண்ணலாம். வேற எந்த உண்மையான ஒரு ஒரு திட்டத்தை அறிவிச்சு இந்த மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வரல, தேர்தலுக்காக வராரு. இல்ல ஒரு சாதாரண ஒரு சாமி கும்பிடுறதுக்கு முன்பால இவ்வளவு அரசியல் இருக்கா? சாமி தாங்க அரசியலே. சாமி கும்பிடுறதுக்கு பின்னாடி அரசியலுங்கிறாங்க. சாமி வந்து எந்த சாமிங்கிறது தான் இந்து மத சாமி. சாமிக்கு பின்னாடினா வேற வேற பல சாமிகள் இருக்குல்ல. இந்து மதத்திலையுமே நீங்க எல்லா சாமியும் வச்சு அவங்க மத அரசியல் பண்ண முடியாது. நீங்க வடக்க நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் அதை வச்சுக்கிட்டு அயோத்தியை வச்சுட்டு அங்க ஒரு அரசியல் பண்ணாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து ஜெய் ஸ்ரீராம் எடுபடாது. இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கான இயற்கையான கடவுள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா முருக கடவுள். முருக கடவுளுமே வந்து நீங்க கொண்டு போய் கோயம்புத்தூர்ல மருதமலையில அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா அங்க வந்து பக்கத்துல மசூதி இல்லை. பழனியில பண்ண முடியாது, அங்க ஒன்றும் தர்கா மசூதி இல்லை. அப்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப மக்கள் வந்து சாமி கும்பிடுற தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைக்க விரும்புறாங்க. அதுல அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கலன்னு சொன்னா, பாரத பிரதமர் வராருங்க, ஆனா தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான இடம் மதுரையில் இருக்கு, கீழடி.
கீழடிக்கு வரலாமே. ஆமா. தமிழ் மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், திருக்குறளை பேசுவாரு, எதை எல்லாம் செய்வார்ல. உலக கீழடியை அரங்கில வந்து திருக்குறளை பார்க்கட்டுமே. உயர்த்தினாரு. கீழடி வந்து பார்க்கட்டுமே. நீங்க கீழடி வந்து பார்த்தாதான் தமிழ்நாட்டு மக்கள் சமயம் இல்லாமல், மத வழிபாடோ அப்படி எதுவுமே இல்லாம, கடவுள் வழிபாடு இல்லாம ஒரு சமூகம் வாழ்ந்ததுங்கிறதுக்கான அடையாளத்தை அவர் கீழடியில பார்க்கலாம் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை சமய சார்புடையவர்களாக, இந்து மத சார்புடையவர்களாக மாற்றிடலாம். மாற்றி அந்த ஓட்டை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்துல பிஜேபி வந்தாலோ அல்லது மோடி வந்தாலோ அமித்ஷா வந்தாலோ அதுல வெற்றி அடைய முடியாது. ஆனால் அடிப்படையில் நாம வந்து சமய சார்பற்றவர்கள். அடிப்படை அதுதாங்க தமிழர்களுக்கு. தமிழர்களுக்கு மதமும் இல்லை, சாதியும் இல்லை. எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அது. அதனால நீங்க இதுக்கு வரமாட்டேன், கீழடிக்கு வரமாட்டேன், ஆனா அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் போவேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இவர் யாருங்கிறது தான், இந்த அரசியல் என்னங்கிறது தான். இந்த அரசியல் மதம் சார்ந்த அரசியல், மத தலைவராகத்தான் அவர் வராரு, மக்கள் தலைவராக வரலங்கிறது தாங்க. இந்த தேர்தலுக்காக தான் அவர் வராரு, ஓட்டா இந்த மக்களை பார்க்குறாரு. இல்ல அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்காது? மதுரை மக்களோ தமிழ்நாட்டு மக்களோ ஏதாவது வாய்ப்பு இல்லை. அதான் நான் சொன்னேன், நீங்க கீழடி தான் அடையாளம். இந்த இந்த வரலாற்று தொடர்ச்சியில தான் நாம இருக்கோம். நம்மளுடைய வரலாற்று தொடர்ச்சியே வந்து அந்த காலத்துல சங்க காலத்திற்கு முற்பட்டு வாழ்ந்த மக்கள் எப்படி சமயம் சார்பற்று வாழ்ந்தார்களோ, கடவுள் பூஜை இல்லாம வாழ்ந்தார்களோ, அது தொடர்ச்சி தாங்க இப்பயும் தமிழர்கள். இடைக்காலத்துல வந்த கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை வந்து நம்மளை வந்து கொண்டு போயிருக்கலாமே தவிர, அடிப்படையில் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் சமய சார்பற்றவர்கள். அப்படி ஒரு கலவரத்தை இங்க உருவாக்கவே முடியாது. அப்படி உருவாக்கலாங்கிறத திட்டம் போட்டு செய்ய முயற்சி பண்றாங்க. அதுல கண்டிப்பா அவங்க வெற்றி அடைய முடியாது. அவர் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போகட்டும், போய் சாமி கும்பிடட்டும், வேற ஏதாவது கோவிலுக்கு போகட்டும். நாம என்ன சொல்றோம்னா, மக்கள் கும்பிடுற தெய்வங்கள் இங்க நிறைய இருக்கு, அங்க வாங்கல. திருச்சியில சமயபுரம் கோவில் இருக்கு, போய் சாமி கும்பிடலாமே. மதுரையில பாண்டி கோயில் இருக்கு, பாண்டி கோயில் இருக்கு, சாமி கும்பிடலாமே. நீங்க அதான் சொல்றேன், நீங்க மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு, அழகர் கோவில் இருக்கு, இங்க நிறைய சமணர்கள் வாழ்ந்த இடங்கள் இருக்கு மதுரையை சுற்றி. நீங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். அதனால இது மக்கள் கடவுள் நம்பிக்கை விஷயம் இல்லை, இது மத நம்பிக்கை விஷயம். மதம், இந்து மதங்கிறது இஸ்லாமியருக்கு எதிரான, இஸ்லாமுக்கு எதிரான மதம் அப்படிங்கிறத வந்து இங்க பதிய வைக்க நினைக்கிறாரு மோடி அவர்கள். அது நடக்காது. இங்க மக்களுக்கு பல நம்பிக்கை இருக்கு. நீங்க நம்பிக்கையிலே பாத்தீங்கன்னா, நீங்க முருகன் நம்பிக்கை இல்லாம வேற ஏதோ தெய்வத்தை கும்பிடுறவங்க இருப்பாங்க. பல்வேறு நம்பிக்கைகள், சிறு தெய்வ வழிபாடு தான் இங்க அதிகம். தமிழ்நாட்டில் அதிகமான தெய்வ நம்பிக்கை சிறு தெய்வ வழிபாடு தான். மீனாட்சி அம்மனோ அல்லது ஸ்ரீரங்க ரங்கநாதரோ அல்லது சிதம்பரம் நடராஜரோ அது கிடையாது. நிறைய சிறு தெய்வ வழிபாடு, பல வகையான மத நம்பிக்கைகளோட வாழ்றவங்க. ஆனா இதையெல்லாம் இந்து மதம்னு சொல்லி அடையாளப்படுத்தி நம்மளை ஒரு கட்டி போட்டு பரம்பால அடிக்கலாங்கிறது தான் பிஜேபியோட நோக்கம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எடுபடுமாங்க மேடம்? கண்டிப்பா எடுபடாதுங்க, கண்டிப்பா எடுபடாது. அவங்க எதுல இருந்து வெற்றி, அவங்க வந்து வட மாநிலங்கள்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வட மாநிலங்கள்ல வந்து இருக்கக்கூடிய மக்களும் நம்முடைய தமிழக தென்பகுதி, தென்னிந்திய பகுதிகளில், குறிப்பா தமிழ்நாட்டு பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. நீங்க அங்க உள்ள மக்களை நினைச்சிட்டு அவர் இங்க வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்படி வந்து அங்க வந்து இஸ்லாமியர்களை எதிராக காட்டி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி மக்களை ஒருங்கிணைச்சு அதுல ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த மக்களுடைய பண்பாடு, நம்பிக்கை, அவர்களுடைய பின்தங்கிய வாழ்நிலை அல்லது கல்வி அறிவிலையும் ரொம்ப பின்தங்கிய நிலை, ஒரு சயின்டிஃபிக்காக வந்து முன்னேறியவர்கள் இல்லை, இது எல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்குது. இங்க தமிழ்நாட்டில் அது பயன்படாது. ஒரு உதாரணம் சொல்றேன். வளர்ச்சி திட்டங்கள் தான் வந்து மக்களை வந்து மதவாதத்திலிருந்து வெளியில கொண்டு வரும். வளர்ச்சி திட்டங்கள் 1984 இந்திரா காந்தி அம்மையார் சுடப்பட்டு இறந்தார். எதனாலன்னா, அப்போ வந்து பஞ்சாப்ல வந்து காலிஸ்தான் மூமெண்ட், தனிநாடு கோரிக்கை கேட்டு போராட்டம். சீக்கியர்கள் தனிநாடு கேட்டாங்க. அதுல என்ன காரணத்தால தனிநாடு கேட்டாங்கன்னா, எங்க பகுதி வந்து ரொம்ப பின்தங்கிய பகுதியா இருக்கு, எங்களை வந்து நிராகரிச்சிருக்கீங்க, எங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களே இல்லை, எங்களுக்கு தொழிற்சாலைகள் இல்லை. நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி தான், பஞ்சாப்ல பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது, அந்த மாதிரி தொழிற்சாலை இல்லை, வெறும் விவசாயம் தான் பெரிய அளவுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை தனியா பிரிச்சு விட்டுருங்க, நாங்க இந்தியாவோட இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லி ஒரு தனிநாடு கோரிக்கைக்காக காலிஸ்தான் மூவ்மெண்ட் இருந்தது. அது ஆயுதம் தாங்கிய போராட்டம். அதுல வந்து அந்த கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த அந்த கோவிலுக்குள்ள
நுழைஞ்சு ஆர்மியை அனுப்பி பெரிய அளவுக்கு வந்து தகராறு, துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது. நிறைய சீக்கியர்கள் இறந்து போனாங்க. அந்த எந்த காலகட்டம்னு சொன்னால் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதை இந்திரா காந்தி அம்மையார் இருந்தது. அதோட ஒரு பழி வாங்கல தான் இந்திரா காந்தி அம்மையார் சுடப்பட்டு இறந்தாங்க. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் பதவியேற்ற ஏற்பாடு அவர் என்ன முடிவு பண்ணார்னா, பஞ்சாப்பை வந்து நாம் வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றலை, தொழிற்சாலைகள் இல்லை, அதனால் அந்த மக்கள் வந்து தங்களை வந்து இந்தியாவுக்கு எதிராக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கபூர்தலாங்கிற ஒரு பகுதி, அதுக்கு பக்கத்தில் ஹுசைன்பூரில் சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் மாதிரியான ஒரு ரயில்வே தொழிற்சாலையை கட்டினாருங்க. ஓகே. ரயில்வே தொழிற்சாலையை கட்டி அதில் ஆயிரக்கணக்கான பஞ்சாபியை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தாரு. அது ஒரு பெரிய வளர்ச்சி. இப்பவும் அது ஒரு பெரிய தொழிற்சாலை அங்கே இயங்கிட்டு இருக்கு. என்ன மாற்றா வடிவமைக்கிறார்னா, இப்ப ராஜீவ்காந்தி இருந்தப்ப, சரி இந்த மக்களுக்கு தேவை வந்து வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை நாம கொடுக்கல, நாம தவறிட்டோம்னு சொல்லி தான் அந்த தொழிற்சாலையை தொடங்கினார். நீங்க அதை தானே செய்யணும். ஒரு மக்கள் சார்ந்த அரசுன்னா மக்களுக்கான வளர்ச்சியை தான் கொடுக்கணும். வளர்ச்சிங்கிறது கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு. மதுரையில் இதுல ஏதாவது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு செஞ்சிருப்பாங்களா? ஏன் மதுரையை நிராகரிக்கிறாங்க? இந்த கேள்வியை மதுரை மக்கள் எழுப்பணும் இல்லையா? நீங்க திருப்பரங்குன்றம் வாங்க, இல்லை வேற ஏதோ கோவிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, அதை பத்தி இல்லை. அமித்ஷா வந்தாரு, இந்த ஸ்ரீரங்கம் கோவில் எல்லா கோவிலுக்கும் போனாரு, சாமி கும்பிட்டாரு, போறாரு, அது நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்காம நீ ஓட்டுக்காக வந்து எய்ம்ஸ் கட்டிடத்தை திறக்க வைக்கங்கிறதோ, அல்லது இந்து மக்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரெதிராக பிரிச்சு நம்ம இந்து மக்கள் ஓட்டை வாங்கிடலான்னு ஒரு கற்பனையோட இங்க திருப்பரங்குன்றத்துக்கு தான் வரேன்னு சொல்றதோ எந்த விதத்திலையும் பயன்படாது. தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு ஆதரிக்கவே மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஓகே மேடம், நன்றி.